ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். நல்ல பெரிய கூடை இது. இந்த கூடையை தான் எப்படி பின்னுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். 2 வீடியோவாக போட்டிருக்கேன், இதை பாருங்கள். இந்த பூ பின்னுறது, இந்த 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 பூவெலாம் பின்னுறது தனி வீடியோ போட்டிருக்கேன். அதை பாருங்கள். இந்த பூவும் எப்படி பின்னுறதுங்கிறத தனி வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ இந்த காதுக்கு அளவு 11 ஸ்கேல் எடுத்திருக்கேன். மேலே 11 ஸ்கேலில் 2 ஒயர் எடுத்திருக்கேன். அடி உள் ஒயர் 5.25 அடி. 5.25 அடியில் 9 ஒயர் எடுத்திருக்கேன். நல்லா அழுத்தமான காதாக முருங்கை காது மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள், ஸ்ட்ராங்காக இருக்கும். உள் ஒயர் 5.25 அடியில் 9 ஒயர் உள்ளே வச்சுருக்கேன். மே ஒயர் 2 ஒயர் எடுத்திருக்கேன். 2 ஒயர் 11 அடி ஸ்ட்ராங்காக போட்டிருக்கேன். பாருங்கள், இது பாருங்கள், அகலத்தை பாருங்கள், எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள். இந்த ஒயர் சுற்றுறது முன்னொரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். பட்ரோஜா கூடை பாகம் 3ங்கிறதுல நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கங்க. இங்கே பாருங்கள், நல்லா உயரமாக இருக்குது பாருங்கள், பெருசாகவும் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்டில் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது நான் விற்பனைக்கு தான் நான் கொடுக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னாக்கா நான் ஃபோன் நம்பர் தரேன். வேணும்னா ஃபோன் அடித்து கேளுங்க. வாங்குகிற மாதிரி இருந்தால் கேளுங்க, சும்மா கேட்காதீங்க. இங்கே பாருங்கள், இந்த கோல்டெல்லாம் நல்ல அழகு கோல்டு. இதில் கொஞ்சம் பளபளப்பு கலந்துருக்கு. இந்த கோல்டில் நான் வெளியில் தான் எடுத்துருக்கேன், வெளிச்சத்தில். பாருங்கள், இது 2 வீடியோவாக போட்டிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த எப்படி பின்னுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு கிராஸ் கூட போடணும். நல்ல பெரிய கிராஸ் கூட நம்ம போடுறோம். அதுக்கு 3 கலர் எடுத்திருக்கோம். 3 கலர் எடுத்திருக்கோம். 62 ஒயரு. 62 ஒயரு 31 நாட்டு வரும். 62 ஒயர் எடுத்திருக்கோம். 31 நாட்டு வரும். இப்போ அதில் 3 கலர் எடுக்கிறோம். 3 கலரில் இதில் 2 4 ஒயரு. இதில் 1 2 3 4 5 6 7 8 9 நாட்டு வந்திருக்கு. இன்னும் 2 நாட்டு இருக்குது பாருங்கள். 10 11. இந்த சைடில் நான் இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். 11 ஒயர் ஒரு கலர், 11 நாட்டு ஒரு கலர் இருக்கு பாருங்கள், ஜாயின் பண்ணியிருக்கேன். 11 நாட்டு ஒரு கலரு. இது மஞ்சளில் நட்டு சென்டரில் வச்சுட்டு இது 2ம் ஓரத்தில் வரும். அதுக்காக 11 நாட்டு. 11 நாட்டு ஒயர் 22 ஒயர் வரும். நடு சென்டர்லேயும் ஓரத்துலேயும் வைக்கிறது 22 ஒயர் வரும். இதில் 22 ஒயரு, 11 நாட்டு ஒரு கலரு. கலர் எடுத்துட்டோமா? அப்புறம் ரோஸ் கலரில் நான் எடுத்துருக்கிறேன். ரோஸ் கலரில் 4 நாட்டு தான் எடுத்துருக்குறேன். 4 நாட்டு 8 ஒயரு. இதில் 4 ஒயர் இருக்குது. இதை பாருங்கள், இதில் பின்னி வச்சுருக்கேன். 8 ஒயரு. 1 2 3 4 8 ஒயர் மொத்தம். 4 நாட்டு. ரோஸில் 4 நாட்டு 8 ஒயரு. இதில் 11 நாட்டு 22 ஒயரு. அப்புறம் மஞ்சள். இது ஒரு கோல்டு கலரு. கோல்டு கலர் மஞ்சள். இது 8 8 16. 16 16 32 ஒயரு. 32 ஒயரு. இந்த கோல்டு கலரில் நான் எடுத்திருக்கேன். 16 நாட்டு வரும். 1 2 3 4 5 6 8 நாட்டு இதை பின்னியிருக்கேன். 8 நாட்டு நான் இதில் சேர்த்துருக்குறேன். இருக்கு பாருங்கள், 8 நாட்டு. மொத்தம் 16 நாட்டு. 16 16 32. இதில் 32 மஞ்சளில் 32 கோல்டு கலரில். இது மஞ்சள் ஒயரில் 11. 11ல் 22 ஒயரு. 22 இது 32. கரெக்டாக கணக்கு பண்ணிக்கோங்க. 22 இது இந்த ஒயரில் 32. இதில் ரோஸில் 8 ஒயரு, 4 நாட்டு. 22 32 8. அப்படியே கணக்கு பண்ணிங்க, 31 வரும். கரெக்டாக 31 வரும். இப்போ நம்ம இதை அப்படியே ஜாயிண்ட் பண்ண போகிறோம். முதல்ல நான் இந்த மஞ்சளில் தான் எடுக்கிறேன். இந்த மஞ்சளை எடுத்துக்கிறேன்.
மஞ்சளில் ஒரு ஒயரை எடுத்து உங்களுக்கு நான் இதை வந்து பிரிச்சுட்டு பின்னி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து அப்படியே போட்டு காட்டினாங்க, பின்னி காட்டலன்னு சொல்லுவீங்க. அதுக்காக இதை அப்படியே நான் பிரிச்சுட்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள். சமமாக மடிச்சிருக்கோமா? இங்கே பாருங்கள், ஒரு ஒயரை எடுத்து சமமாக மடிச்சிருக்கோம். இது வந்து இதோட அளவு வந்து மர ஸ்கேலால் 11 எடுத்திருக்கேன். 11 அடியும் ஒரு அரை அடியும் இதேமாரி தான் சொல்ல மறந்துடுறான். 11 மர ஸ்கேலால் 11 அடியும் ஒரு அரை அடி, இந்த ஆரோட ஒரு அரை அடி, 11 அடி ஞாபகமாக வச்சுக்கோங்க. 11 அடி. இப்போ வந்து முன்னாடி நம்ம வந்து இதில் தான் நம்ம போட்டு பார்க்க போகிறோம். ரெண்டு சமமாக ஒரு ஒயரை ரெண்டு ஒயரை எடுத்து சமமாக மடிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த வெள்ளை முளையின இருக்கா, இது நான் கலராக போட்டிருக்கேன். இது முன்னாடி நான் ஒரு நடை போட்டிருக்கேன் இந்த கூடை. இருந்தாலும் இது டபுள் கலரில் நடு சென்டரில் வைக்கலாம், ஓரத்துலேயும் வைக்கலான்னு நான் இதை போட்டிருக்கேன். அதனால் இப்படி நான் போட்ட மாதிரி இப்படி போட்டு பார்ப்போம், அது என்ன டிசைன் வருதுன்னு நம்ம பின்னும் போது தான் நம்மளுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ரெண்டு வெள்ளையும் இப்படி இருக்கா, அதை இப்படி வைக்கிறோம். இப்போ போடும் போது நீங்கள் எப்படி வேணாலும் வச்சு போடுங்க, வெள்ளையை தான் வச்சு போடணும்னு தெரியல, போடுங்க. நான் பின்னுனதுக்கு அப்புறம் எப்படி வருதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு சைடு வெள்ளை, ஒரு சைடு மஞ்சள், ஒரு சைடு வந்து வெள்ளையும் மஞ்சள், இன்னொரு சைடும் வெள்ளையும் மஞ்சள். இங்கே பாருங்கள், மேலே வந்து ரெண்டும் மஞ்சளாக வந்திருக்கு, கீழே பாருங்க ரெண்டு வெள்ளையும் வந்திருக்கு. இதில் வந்து ஒரு சைடு வெள்ளை, ஒரு சைடு மஞ்சள், அதேமாரி ஒரு சைடு வெள்ளை, ஒரு சைடு மஞ்சள், அப்படி தான் வரும். இந்த நம்ம நாட்டு கிராஸ் நாட்டு போட்டால் இப்படி தான் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. மஞ்சள் மேலே நம்ம வந்து இது வெள்ளை, இது வந்து மஞ்சள், இப்படி தான் வச்சு நம்ம போடுறோம். இப்படி திருப்பிக்கிறோம். மஞ்சள் இங்கே பார்த்த மாதிரி இருக்கும், வெள்ளை இங்கே பார்த்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம ஒயரு ஜாயிண்ட் பண்ண போகிறோம். ஜாயிண்ட் பண்ண போகிறோம்னாக்கா இதில் நான் வந்து மஞ்சள் வந்து வெளியில் பார்த்தா மாதிரி இங்கே வச்சுருக்கிறேன், வெளியில் பார்த்தா மாதிரி வச்சுருக்கிறேன். வெள்ளை வந்து உள்ளே பார்த்தா மாதிரி. இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கோல்டு கலரு 8 நாட்டு பின்னி வச்சுருக்கோம் பாருங்கள். 8 8 16 நாட்டு பின்னி இருக்கும். அதில் ஒரு 8 எடுத்து இதில் நம்ம போடுறோம். நான் சொல்கிறத வந்து நீங்கள் கவனமாக பார்த்து போட்டிங்கன்னா இந்த கூடை வந்து கரெக்டாக வந்துடும். ஒரு நடைக்கு 2 நடை பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே 8 எடுக்கா, இது முடிச்சுட்டு மஞ்சளை வந்து வெளியில் வச்சுருக்கேன், மஞ்சளை வெளியில் வச்சுருக்கேன், வெள்ளையை உள்ளே வச்சுருக்கேன், வெள்ளையை உள்ளே வச்சுருக்கேன். அதேமாரி இப்படி வச்சு போடுவோம். இதில் எப்படி இந்த கோடு போட்ட ஒயரில் எப்படி டிசைன் வருதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இதை அப்படி மடிச்சுக்கிட்டு இந்த 8 நாட்டும் பின்னி வச்சுருக்கோமே அதை எடுத்து இதில் ஜாயிண்ட் பண்ணுறோம். ஜாயிண்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பி இது எல்லாமே ஜாயிண்ட் பண்ணி காட்டணுன்னா இதுக்கே 1 மணி நேரம் ஆகுது. இந்த இதை ஜாயிண்ட் பண்ணி நான் போடுறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்க, இது வந்து நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், மஞ்சளில் போட்டிருக்கேன், இந்த மஞ்சள் வெளியில் வர்ற மாதிரி. இது கோல்டு கலர் 8 நாட்டு போட்டுட்டோம். இப்போ வந்து ரோஸில் வந்து நம்ம வந்து 4 நாட்டு வச்சுருக்கோம். 4 நாட்டு 8 ஒயரில் 4 நாட்டு பின்னிருக்கோம். அதில் வந்து 2 நாட்டு இங்கே போடணும். ரோஸ் கலரில் 2 நாட்டு நான் பாருங்கள், முதல் ஒரு நாட்டு இதை வந்து நான் பின்னி காட்டுறேன். இது வந்து கோடு போட்டது எப்படி வேணாலும் வச்சு பின்னலாம். இதில் வந்து 2 நாட்டு வரும் ரோஸில். பதினொன்றரை அடி மர ஸ்கேலால் 11 அடி வெட்டிக்கோங்க. அடுத்தது இன்னொரு நாட்டு இருக்குது, அதையும் இதில் ரோஸில் ஜாயின் பண்ணி. எல்லாமே நல்ல கலர் தான். என் ஃபோனுக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியும், கலர்லாம் பளிச்சுன்னு உள்ள கலர் தான். மறுபடி இந்த ரோஸ்லாம் நல்ல ரோஸுங்க. இதில் வந்து ஒரு ஜாயின் பண்ணுறோம். மொத்தம் 62 ஒயரு
31 நாட்டு, 62 ஒயரு, 31 நாட்டு. கோல்டு கலரில் 16 நாட்டு, 32 ஒயரு. மஞ்சளில் வந்து மஞ்சளும் வெள்ளையும் சேர்ந்த ஒயரில் வந்து 11 நாட்டு, 22 ஒயரு. ரோஸில் 8 ஒயரு, 4 நாட்டு. இதில் 2 நாட்டு போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், இப்படி தான் மஞ்சளை போட்டு அதுக்கப்புறம் 8 நாட்டு நம்ம வந்து கோல்டு கலர் போட்டு அப்புறம் 2 நாட்டு ரோஸில் போட்டிருக்கோம். இப்போ வந்து மஞ்சளில் வந்து 9 நாட்டு 9 நாட்டு பின்னி வச்சுருக்கோமே, அதை வந்து நாட்டு சென்டரில் போடணும். இதை எப்படி பின்ன இருக்கணும்னு உங்களுக்கு காட்டுறேன். முன்னாடி காட்டுனேனே அதே தான். இங்கே பாருங்கள், மஞ்சளும் முன்னாடி வந்திருக்கு, இது கடைசியில் வெள்ளை வந்திருக்கு பாருங்கள். மஞ்சள் வந்துருச்சா இங்கே, இதில் வந்து வெள்ளை வந்திருக்கும். அப்புறம் இந்த இதை வந்து வெள்ளை பார்த்தா மாதிரியே வச்சு தான் பின்னணும். இது வெள்ளை ஒரு நாட்டை நான் வந்து பிரிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபுல்லாகவே நான் போட்டு காட்டலான்னு பார்த்தேன், ரொம்ப நேரம் ஆகும். ஒரு நாட்டை நான் பிரிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். அதை காட்டியிருக்கிறேன், அதிலே உங்களுக்கு புரியும். புரியாதவங்களுக்கு தான் இதை நான் போட்டு காட்டுறேன். நீங்கள் பின்னிக்கிட்டே வழக்கமாக பின்னிக்கிட்டு உள்ளவங்களுக்கு தெரியும். இதில் வந்து நம்ம எந்த சைடு வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மஞ்சள் இருக்குது, 2 ஓரமும் மஞ்சள் வந்திருக்கா. அதில் வந்து இதில் எங்கே இந்த பாருங்கள், இந்த நாட்டை எப்படி வேணாலும் போட்டுக்கிட்டு இந்த மஞ்சள் 2ம் ஒன்றா வருது பாருங்கள், அதில் ஜாயிண்ட் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்கள், எதுலேயும் மஞ்சள் தான் வந்திருக்கு ஓரம். அதேமாரி இந்த ஜாயிண்ட் பண்ணிட்டோம்னா வெள்ளை வந்துடும் ஓரம். ஒரு பக்கம் வெள்ளையாகவும் ஒரு பக்கம் மஞ்சளாகவும் தான் வரும். இது வந்து நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மஞ்சளாக இருக்கா, இந்த மஞ்சளை வச்சு இப்படி போடணும். இப்படி போட்டால் மாறி வரும். இப்படியே போட்டுக்குவோம். இப்படி போட்டுக்கிட்டு அடியில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதை என்ன செய்கிறோம், இந்த 2 மஞ்சளும் ஒன்றாக்கிக்கிறோம். நானாக ஒரு யோசனையில் தான் இது போடுறேன். இந்த கலர் இப்படி வச்சு போட்டு பார்ப்போம், மேலே டிசைன் எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக தான் போடுறேன். நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. இப்படியே ஒரே மாதிரி பார்த்த மாதிரி போடுவோம், போட்டு பார்ப்போன்னு நான் புதுசாக போட்டு பார்க்குறேன். மேலே கிராஸில் இப்படி அழகாக வருதா, இப்படி வருதுன்னு பார்ப்போணும். இங்கே பாருங்கள், வெள்ளை இங்கே வந்துட்டு ஒரு சைடு மஞ்சள், ஒரு சைடு வெள்ளை. இப்படி இருக்கும். இந்த மேலே வந்து இந்த சைடில் வந்து பாருங்களேன், இந்த நாட்டை ஒன்றையும் எடுத்துப்போம், 2 மஞ்சள் ஓரத்தில். அப்புறம் இந்த 2 நாட்டையும் எடுங்க, 2 வெள்ளை. அப்புறம் இந்த 2 நாட்லேயும் 2 மஞ்சள், அப்புறம் 2 வெள்ளை, அப்புறம் 2 மஞ்சள், அப்புறம் 2 வெள்ளை. இதை நீங்கள் பார்த்து கூட நீங்கள் இப்போ கணக்கு பண்ணி போட்டுக்கலாம். இந்த நாட்டில் பார்க்கணும், இந்த நாட்டில் எப்படி இருக்கோ அதேமாரி இந்த நாட்டில் நம்ம பார்த்தோமா ஓரத்தில் மஞ்சள், அதேமாரி இந்த நாட்டில் பார்த்தோம்னா வெள்ளைக்கு வெள்ளை, அப்புறம் வந்து வெள்ளைக்கு வெள்ளை. இதை விட்ருங்க, இது வந்து 2 கலந்த மாதிரி வரும். அப்புறம் வந்து இந்த நாட்டை எடுத்து பாருங்கள், 2 மஞ்சள், அதை விட்டுட்டு இந்த இடத்துல கலந்த மாதிரி வரும். இந்த நாட்டை பாருங்கள், 2 வெள்ளை. இதேமாரி தாங்க வரும். நம்ம வந்து இப்போ வந்து இதில் ஒரு சைடு வெள்ளையிலையும் ஒரு சைடு மஞ்சள்லையும் இருக்குது. நம்ம என்ன பண்ணி 10 போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல 10 போட்டிருந்தோம்னா இந்த இடத்துல வெள்ளை இருக்குது பாருங்கள், அதே வெள்ளை இங்கேயும் வந்துடும், வெளியிலையும் இந்த ஓரத்துலேயும் வெள்ளை வந்துடும். ஒரு இடத்துல மஞ்சளும் ஒரு இடத்துல வெள்ளையும் இருக்காது. 10 போட்டால் இந்த கூடை வந்து கரெக்டாக அளவு வராது, அதனால் 9 போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இது போட்டுட்டோமா, இதை வந்து இப்படியே ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ரெட்டைப்படையில் போட்டால் தான் ஒரே மாதிரி வரும். நம்ம 9 நாட்டு போட்டிருக்கோம், அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு சைடு ஒரு கலரும் ஒரு சைடு ஒரு கலர் தான் இருக்கும். இது 9 தான் வச்சு போடணும், போட்டால் தான் அந்த டிசைன் நல்லா வரும். அந்த ரோஸுக்கும் பக்கத்தில் இதான் நடு சென்ட்ரு, இந்த 1 சென்டரில் 9 நாட்டு. நீங்கள் இந்த கலர் இல்லாமல் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். 50-50 ஒயர் நான் இருக்கேன்னு நான் போடுறேன். நீங்கள் வேறு சாதா ஒயரையும் போட்டு நீங்கள் இந்தமாரி பின்னலாம். இப்போ பாருங்கள், இது வந்து இது இப்படி இருக்குது பாருங்கள். இதை வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா மறுபடி இதில் நான் வந்து ஜாயிண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு சைடுக்கு. இந்த ரோஸுலேருந்து ரோஸு மஞ்சள் கோல்டு கலரும் வெள்ளை, இதேமாரி தான் அந்த கடைசியில் நம்ம பின்னியிருக்கோம். இந்த பாருங்கள், இந்த ரோஸ் இங்கே வச்சுருக்கோமா, அதேமாரி இந்த சைடில் பக்கத்தில் ரோஸு. அறுபத்தி 2 ஒயருங்க, நான் சும்மா சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. 62 ஒயரு, 31 நாட்டு.
கோல்டு கலரில் 16 நாட்டு, மஞ்சளும் வெள்ளையும் கலந்ததில் வந்து 11 நாட்டு, ரோஸில் வந்து 4 நாட்டு. அதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க, 62 வந்துடும். 62 ஒயர் வந்துடும். இப்போ வந்து 31 நாட்டு இருக்கணும். நம்ம எண்ணி பார்ப்போம். அதாங்க, இதான் நான் பின்னிட்டுட்டேன். அடி போட்டாச்சு. அடி காட்டுறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள். அப்புறம் ரோஸு, அப்புறம் மஞ்சள், அப்புறம் ரோஸு, அப்புறம் கோல்டு கலர், அப்புறம் மஞ்சள். ஒன்று மஞ்சள், இந்த சைடும் மஞ்சள் வரும். ஒரு சைடு நடு சென்டரில் 9 நாட்டு மஞ்சள் வரும். இந்த இடையில 2 நாட்டு ரோஸு. அதேமாரி மஞ்சளுக்கு பக்கத்தில் இந்த இதுலேயும் 2 ரோஸு. இதில் 8 நாட்டு கோல்டு, இங்கேயும் 8 நாட்டு கோல்டு. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். கூடை ஆனால் பெரிய கூடை, 31 நாட்டு போட்டிருக்கோம், பெரிய கூடை. இப்போ வந்து இது நம்ம எண்ணுவோம். 1 2 3 4 6 7 8 9 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 1 31 கரெக்டாக வந்துருக்குங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா, இதில் வந்து 11 லைன் நம்ம போடுறோம். இந்த சைடில் 11 லைனும், இந்த சைடில் ஒரு 11 லைனும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மூளை வளைக்கிறோம். இதை பாருங்கள், இப்படி தாங்க பின்னணும். நடு சென்டரை வந்து நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்குவோம். முடிச்சு போட்டுட்டு நடு சென்டர்லேருந்து இங்கே ஒரு 11, அங்கே ஒன்று 11 வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு பின்னி காட்டலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, அதுக்கு தான் பின்னி காட்டுறேன். இப்போ வந்து இது நடு சென்ட்ரு இது 1, இது சேர்த்துக்கோங்க. 1 2 3 4 நாட்டு போட்டிருக்கோம். இங்கே வந்து இன்னும் 6 நாட்டு போட்டோம்னாக்கா 6 1 7 நாட்டு போட்டோம்னா 11 வருஷம். இது பெரிய கூடங்கிறனால 11ல் தான் நம்ம வளைக்கணும். வளைச்சாதான் இப்படி வரும். இங்கே அதேமாரி பின்னிக்கணும். இந்த ஓரத்துலேயும் அதேமாரி பின்னிக்கிட்டு எங்கே பார்த்தாலுமே சுற்றிலுமே 11 வருஷம் வர்ற மாதிரி இப்படி கிராஸ் ஆகிற இடத்துலலாம் ஒன்று நம்ம போட்டுக்கிட்டு வரணும். இதோ கிராஸ் ஆகுது பாருங்கள். அப்படியே போட்டுக்கிட்டு வந்து இந்த ஓரத்தில் நம்ம எண்ணி பார்க்கணும். எண்ணி பார்த்தா 11 வந்துச்சுன்னா அப்படியே நிப்பாட்டிக்கங்க. நிப்பாட்டினதுக்கு அப்புறம் நம்ம மூளை வளைக்கணும். மூளை வளைக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தாங்க கிராஸாக பின்னிக்கிட்டு கொண்டு 2 கிராஸ் ஆகுதா, இதை பின்னிட்டோம்னா இது 2 கிராஸ் ஆகும். இதேமாரி தான் பின்னிக்கிட்டு நம்ம போகணும். நல்லா தெளிவாக சொல்லியிருக்கிறேன், புரியலன்னு சொல்லாதீங்க. இது எத்தனை கட்டு வருதுங்கிறத நான் சொல்லிடுறேன். அது மறந்து போயிடுது எல்லா கூடையிலையும். இந்த கோல்டு கலரில் நான் வந்து 1.5 எடுத்தேன். 1.5 கட் 2 கட்டு எடுத்திருந்தேன். கோல்டு கலரில் வந்து 8 8 16 16 16 32 ஒயர் வந்து 11.5 அடியில் நம்ம வெட்டியிருக்கிறோம். அதுக்கு வந்து 1.5 கட்டு செலவாயிருக்கு. எனக்கு அரை கட்டு ஒயர் இருக்குது, 1.5 கட்டு ஆகிருக்கு. 2 கட்டு எடுத்திருந்தேன், 1.5 கட்டு ஆகிருக்கு. இதில் வந்து சும்மா குண்டு ஒயர் இருந்து தான் நான் போட்டேன், கொஞ்சம் மீந்து இருந்தது. இது வந்து நம்மளுக்கு வந்து 4 நாட்டு தான் வரும். ரோஸு 4 நாட்டு வரனால மீந்த ஒயர். இதில் வந்து ஒரு கட்டு, இது ஒரு கட்டு ஆகிருக்கு. இதில் வந்து நம்ம வந்து 11 நாட்டு எடுத்துருக்குறோம். 11 நாட்டு, இதில் 9, இந்த ஓரத்தில் 2, 11 எடுத்திருக்கோம். ஒரு கட்டு ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. ஏன்னா இதில் பாதி அதில் பாதி இருந்துச்சு. எனக்கு ஒரு கட்டு ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. இதில் அப்படி தான் நம்ம கணக்கு வச்சுக்கணும். ஒரு கட்டுலேயே இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது இதில் இன்னொன்று கொஞ்சம் இருந்துச்சு, இப்போ போட்டிருக்கேன். அதனால் ஒரு கட்டு நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது போடலாம். 1.5 1 2.5 2.5 இதில் கொஞ்சோண்டு இருந்து போட்டோம்னா 2.5 கட்டு ஆகும். ஆனால் காது போட்டோம்னாக்க, காது வந்து இந்த ரோஸ் ஒயர் இருந்து போட்டாலும் சரி, இந்த கோல்டு கலரில் இருந்து போட்டு நீங்கள் மிச்ச ஒயர் இருந்து போட்டாலும் சரி, உங்களுக்கு வந்து 2.5 3 கட்டு ஆகுங்க. கரெக்டாக 3 கட்டு ஆகும். நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் கோல்டு கலராக 2 வாங்கிக்கோங்க. 16 ஒயர் போட்டிருக்கோமே, அதில் வந்து 2 கட்டு எடுத்துக்கோங்க. 16 நாட்டு போட்டிருக்கிறதுல மட்டும் 2 கட்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து 11 நாட்டு போட்டிருக்கோம், அதில் ஒரு கட்டு போதும். இதில் வந்து சும்மா துண்டு ஒயர் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 ரோஸ் தான், நம்ம 4 ரோஸ் வச்சுருக்கோம். இப்போ வந்து அதாங்க இந்த கட்டு இந்தமாரி இருந்தால் தான் இந்த கூடை நம்ம போடலாம். கரெக்டாக 3 கட்டு வரும். நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் 1.5 கட்டு, இதில் ஒரு கட்டு, 2.5 கட்டு, காதெல்லாம் சேர்த்தோம்னாக்கா 3 கட்டு வந்துடும்.
அதாங்க இது போட்டுக்கிட்டு நான் ஃபுல்லாக இதோட 11 போட்டுக்கிட்டு மூளை வளைக்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன்.